தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தாராபுரத்துலேருந்து வர்றோம். இது வந்து என்னுடைய பையன். இவனுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராபி அப்படிங்கிற வியாதி வந்திருக்குதுங்க. நாங்கள் எல்லா டாக்டரையும் கொண்டு போய் காட்டினோம். மெட்ராஸு, பெங்களூர் எல்லா பக்கம் கொண்டு போய் காட்டினோம். ஆனால் இந்த வியாதி சுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ நடக்க முடியாமல் ஆயிரும், கை காலெல்லாம் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சிந்துஜாங்கிற அந்த பொண்ணுடைய சாட்சியின் தோல் ஃபுல்லாக வியாதி வந்து பிரதர்கிட்ட வந்து சுகமான அந்த சகோதரி சாட்சி நாங்கள் பார்க்க நேர்ந்தது போன மாதம். அப்போவே முடிவு பண்ண சரி சகோதரி பிரதர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 நாள் இங்கே வந்து தங்கி நாங்கள் இவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நாங்கள் வந்த அன்னைக்கே வந்து ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்கு. நாங்கள் வந்து நைட்டு பகலில் 11 மணிக்கு முந்தா நேற்று வந்தோம். அப்போ வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ டிவைன் ஹீலிங் சென்டருக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்போ அந்த அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வந்து ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது என் கணவர் வந்து டெப்டி தாசில்தாராக இருக்காருங்க தாராபுரத்தில். அவருக்கு வந்து அடுத்த லிஸ்ட்டில் தான் தாசில்தாராக லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போவே லிஸ்ட் ஆகி ஒரு தாசில்தாராக ப்ரொமோஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். தாசில்தார லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய சந்தோஷம். அப்புறம் அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் நேற்று காலையில் டீ குடிக்கிறதுக்காக கீழே இறங்கி போயிருந்தேன். நான் முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்கே தங்கியிருக்கேன் வேளாண்டிபாளையத்தில். அப்போ டீ குடிக்க போகும்பொழுது நான் உட்கார வச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டேன். இவன் தனியாகவே இறங்கி நான் இருக்கிற இடத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டான். யாரும் பிடிக்காமையே கீழே இறங்கி தம்பி நடந்து வந்துட்டான். அப்புறம் இன்னைக்கு காலையில் கேட்டேன், தம்பி உனக்கு எப்படி இருக்கு பிரதர் ப்ரேயர் பண்ண பிறகு கால் எப்படி இருக்குன்னு கேட்டோம். எனக்கு நல்லா நடக்க வருதுமா. எனக்கு இந்த சுண்டு விரல் வந்து உனக்கு மடங்கி இருக்கும் 2 கால்லையும். அது 2 நேராயிடுச்சு. சுண்டு விரல் வந்து நேராயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து நல்லா இருக்குதுமா, நல்லா நடக்க வருது எனக்கு அப்படின்னு சொன்னா. ஆனால் அந்த படியெல்லாம் இன்னும் ஏற முடியலைங்க. அதுவும் சீக்கிரம் கர்த்தர் சுகப்படுத்துவான்னு நம்புகிறோம். பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணினதுனால 2 அற்புதம் எங்கள் வீட்டில். நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஆனால் வந்து இப்போ என் கணவர் வந்து அந்த இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், வந்து கட் ஹவுஸ்க்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஈரோடு போயிட்டாங்கன்னு அவர் இப்போ வந்து அற்புதமாக சாட்சி சொல்லியிருப்பாரு. அவர் ஈரோடு போயிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து தம்பி கூட்டிட்டு சாட்சி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.